வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அவங்க எழுதின "தபால் பெட்டி எழுதிய கடிதம்". இந்த புக்க பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த புக் வந்து ஒரு ரொம்ப குட்டி புக்கு. கிட்ஸ் படிக்கிற மாதிரியான ஒரு சின்ன புக்கு தான். ஆனா பெரியவங்களும் படிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்க பத்தி நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, இந்த புக்கு என்ட்ட வந்த கதைய நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா ஃப்ரெண்டோட அம்மா வந்து இந்தியாவிலேருந்து யுஎஸ் வந்தாங்க. ஸோ வரதா இருந்தாங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரதா இருந்தாங்க. நான் வந்து அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு நம்ம கொண்டு வர சொல்லலாம்னு நெனச்சது இட்லி பொடி. ஓகே, எனக்கு இட்லி பொடிலாம் அரைக்க தெரியாது. சரி, நம்ம ஊர்ல இருந்து இட்லி பொடி அரைச்சு குடுத்து விட சொல்லலாம். அவங்ககிட்ட ஒரு 1/2 கேஜி மட்டும் எனக்காக கொண்டு வரீங்களான்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் யோசிச்சேன் நான். எதுக்கு இட்லி பொடி? நம்ம இட்லி பொடி இல்லாம சட்னி அரைச்சுக்கலாம். இல்ல கஷ்டப்பட்டு இட்லி பொடி எப்படியாவது எப்படி அரைக்கிறதுன்னு கத்துக்கலாம். நம்ம எஸ்ராவோட புக்க படிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது புக்கு வாங்கி படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கேட்டேன். நான் சின்ன சின்ன புக்ஸா பார்த்து 1/2 கேஜிக்குள்ள இருக்கிற மாரி புக்ஸ் போடுறேன். எனக்கு பொடி வேணாம். அதுக்கு பதிலா அது கொண்டு வர சொல்றீங்களா? அப்படி சொல்லி கேட்டேன். என் ஃப்ரெண்டும் சரி ஓகேங்க. நீங்க எதுனாலும் போடுங்கன்ட்டாங்க. ஓகேன்னு நான் தேசாந்திரி பதிப்பகத்தில ஒரு 5 எஸ்ராவோட புக்ஸு எல்லாமே குட்டி புக்ஸு. தபால் பெட்டி எழுதிய கடிதம், எலியின் பாஸ்வேர்டு, அ அப்புறம் நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து, அந்த மாரி குட்டி குட்டி புக்ஸா நான் போட்டேன். ஒவ்வொன்னும் ஒரு ₹30 டூ ₹70 தான் இருக்கும் எல்லா புக்ஸுமே. அந்த மாரி ஒரு 5 புக்கு. 1 மட்டும் கொஞ்சம் குண்டு புக்கு. அது போட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெயில்லாம் வந்தது. பட் அத நான் ட்ராக் பண்ணல. அடுத்தது டெலிவர் ஆயிருச்சா என்ன ஏது அதெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. அரவுண்ட் ஒரு லாஸ்ட் வீக் ஆயிருச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, "அம்மா அடுத்த வாரம் கிளம்புறாங்க. உங்களுடைய கொரியர் மட்டும் இன்னும் வந்த மாதிரி தெரியல. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறீங்களான்னு?" கேட்டாங்க. சரின்னு நானும் போய் மெயில் செக் பண்ண பார்த்தேன். டெலிவர்டு எந்த ஸ்டேட்டஸுமே எனக்கு அப்டேட் ஆகல. ஆர்டர் ரிசீவ்டு மட்டும் தான் வந்திருந்தது. சரின்னு மெயில்லயே திரும்ப ஃபாலோ பண்ணேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஓகே, ரெஸ்பான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அகைன் நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி பார்த்தேன். காலும் எனக்கு அட்டெண்ட் பண்ணல. நான் இங்க நைட்ல பண்ணியிருந்தேன். அங்க மார்னிங்கா இருந்திருக்கும். ஸோ டைம் மிஸ் மேட்ச்சு லைக் மேபி அங்க ஓப்பன் கூட ஆகாத டைமுக்கு நான் கூப்பிட்டேனா என்னன்னு தெரியல. நான் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணப்போ எனக்கு காலும் போகல. எடுக்கல யாரும். அகைன் வாட்ஸ்அப் நம்பர் ஒண்ணு இருந்தது. சரி நான் அதுக்கு கால் பண்ணேன் ஒரு நெக்ஸ்ட் டே. இதுக்குள்ள என்னன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா வித்தின் 2 டேஸ்ல கிளம்புறதா இருந்தாங்க. நான் அப்ப தான் கால் பண்ணி சொன்னேன். இந்த மாரி நான் ஒரு 4 புக்கு ஆர்டர் போட்டேங்க. எனக்கு வரலன்னு சொல்றாங்க. அவங்க வந்து யுஎஸ்க்கு வராங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் என்னன்னு பார்க்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து டெலிவர் ஆயிருச்சு அப்படி சொல்லி நான் 9த் ஆர்டர் போட்டிருந்தேன். 11தே டெலிவர் ஆயிருச்சுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்லிப்பெல்லாம் அனுப்பிட்டாங்க. ஐயய்யோ! டெலிவர் ஆயிருச்சுன்னா அப்போ எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுட்ட கேட்டேன். அ அவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டப்போ, இல்ல பக்கத்து வீட்ல எல்லாமும் கேட்டு பார்த்துட்டாங்க. வரல போல இருக்கு. எங்க டெலிவர் பண்ணாங்கன்னு தெரியலன்னோனே எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிருச்சு. அச்சோ! நம்ம புக்கு மிஸ் ஆயிருச்சு. இந்த தடவ புக்கு வராது அப்படி சொல்லிட்டு. இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னா, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அ ஈரான், இஸ்ரேல் வார் வந்துருச்சு. கத்தார் வழியா வர எல்லா ஃப்ளைட்ஸும் டிலே ஆயிருச்சு. லைக் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, "அம்மா வந்து இன்னும் ஒரு 1 வாரம் கழிச்சு தான் வருவாங்க. ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி ஆயிருச்சு. நீங்க வேணா திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கன்னு" கேட்டாங்க. நான் உடனே அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணேன், இங்க ஒரு 11:30 இருக்கையில அவங்களுக்கு கால் பண்ணி, "இந்த மாரி புக்கு வரல. எங்க டெலிவர் ஆச்சுன்னு தெரியல. அது ஓகே தான் பரவால்ல." என்னால வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ்ராவோட புக்ஸ் நான் ஆரம்பத்தில படிக்க ஆரம்பிக்கல. அம் டவுன்லோட் பண்ணி தான் படிச்சேன். ஏன்னா, இங்க எனக்கு புக்ஸ்லாம் கிடைக்கல. தேசாந்திரியே நான் டவுன்லோட் பண்ணி தான் படிச்சேன். அதனால எனக்கு நம்ம வந்து தேசாந்திரி, அதுக்கப்புறம் துணை எழுத்து இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் படிச்சோம். புக்கு வாங்கல. ஸோ இந்த புக்கு மிஸ் ஆனா ஆகட்டும். நம்ம ரீஃபண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அவங்கட்டயும் நான் அதே சொன்னேன். "எனக்கு ரீஃபண்ட்லாம் வேணாங்க. நான் சாரோட புக்கு வந்து எவ்வளவோ படிச்சிருக்கேன். எனக்கு ஆனா நான் மறுபடியும் ஆர்டர் போடுறேன். எனக்கு இந்த தடவ ஒரு வித்தின் 2 டேஸ்ல ப்ராப்பரா டெலிவர் ஆகுற மாரி மட்டும் எனக்கு பார்த்துக்கோங்கன்னு" நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல, இல்ல. நீங்க ஆர்டர்லாம் போடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த புக்கே நான் கரெக்ட்டா வாங்கி குடுத்துடுறேன். டெலிவர் பண்ணிட்டாங்க. எங்கேன்னு கேட்டு நான் ட்ராக் பண்ணி உங்களுக்கு வாங்கி குடுத்துடுறேன்னு" சொன்னாங்க. நான் வந்து, "இல்ல, இல்ல. அது போனா போட்டும். அது பரவால்ல. அது ஒரு வேளை கிடைக்காம போயிருச்சுன்னா, அதுக்குள்ள என் ஃப்ரெண்டோட அம்மா கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? எனக்கு புக்கு வேணும். நான் போடுவேன்னு" அடம் புடிச்சு, அவங்க போடாதன்னு சொல்லியும் நான் ஜிபே பண்ணி மறுபடியும் அதே ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இது நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த வேலைய பண்ணிட்டு தூங்கிட்டேன்.
விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னென்னா காலையில் 4 மணி அப்போது ஒரு கால் வந்தது. நான் எடுக்கல. ஸோ என்னென்னா அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை வந்து அவங்க அந்த கொரியர் பாயை பிடிச்சி அவங்க எங்கே டெலிவர் பண்ணாங்கன்னு கேட்டு லைக் மாடி வீட்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டோட வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த புக்ஸ் டெலிவர் ஆனது செகண்ட் ஃப்ளோரில் மேலே இருக்கிற வீடு. ஸோ அங்கேருந்து வாங்கி திரும்ப ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. கால் பண்ணி கேட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டோன்னு வந்துருச்சு. ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இந்த டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்டும் அவங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க. புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ப்ராப்பராக திரும்ப கொடுத்துட்டாங்க. மாடி வீட்டுக்காரங்க திரும்ப கொடுக்காம இருந்திருக்காங்க. அவங்க படிச்சிருப்பாங்க போல் இருக்கு புக்ஸ் எல்லாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொரியரே வந்து கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னென்னா ஒரு கொரியரை வந்து இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி திரும்ப அதை நான் லைக் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்ததுன்னா, ஓகே அந்த புக்கு ஓகே கொரியர் மிஸ் ஆயிடுச்சு, இட் இஸ் மிஸ்டு. நான் அதை ரீஃபண்டும் நான் கேட்கல. நான் அகெயின் பே பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் அதை டெலிவர் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா மணி தானே. ஸோ அந்த மாதிரி அவங்க நினைக்கல. ப்ராப்பராக அந்த புக்கையே எனக்கு டெலிவர் பண்ணி ரீஃபண்டும் கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஓகே, மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதனாலேயே இந்த புக்கு வந்து எப்போ என் கைக்கு வரும், நான் எப்போ படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி மாறி மாறி ஒரு மல்டிபிள் ட்ராக்கிங் போய் அப்படி தானே ஃப்ரெண்டு வீட்டுக்கும் அந்த புக்கு போயிருக்கு. ஸோ ஃப்ரெண்டோட சிஸ்டரும் அந்த புக்கை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நான் அந்த புக்கு அவங்க இப்படி கொடுத்தோன்னே நான் படித்தேன், எனக்கும் பிடிச்சிருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. என்னோட தங்கச்சியும் படிச்சுட்டா, மோஸ்ட்லி புக்கே படிக்க மாட்டா, பட்டு இது இந்த அளவுக்கு இவங்க என்ன புக்கை தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலான்றதுக்காக படிச்சுட்டா போல இருக்குது. ஸோ அவளும் படிச்சிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னால் ஒரு மாடி வீட்டுக்காரங்க, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அவங்கெல்லாம் படிச்சிட்டாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் தேசாந்திரி பதிப்பகம்லேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு புக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அண்ட் அது ப்ராப்பராக எனக்கு டெலிவர் ஆகலைன்றது வந்து ஒரு ஒரு உறுத்தலாக தானே இருந்திருக்கும். அதை வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, ட்ராக் பண்ணி வந்துருச்சுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த புக்கு என் கைக்கு வரையில் எனக்கு அது பல தடைகள் தாண்டி வந்த மாதிரி. அந்த வார்லாம் அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். இன்கேஸ் அவங்க அம்மா வந்து அந்த வீக்கே வந்திருந்தாங்கன்னா என் புக்கு என் கைக்கு வந்திருக்காது. வார் வந்து கத்தார் ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக் வந்தாங்க. ஸோ நேற்று தான் புக்ஸ் என் கைக்கு வந்தது. அண்ட் நேற்றே நான் படிச்சிட்டேன். இன்றைக்கி அதை பாட்காஸ்ட் போடணும் அப்படின்றது தான் இந்த புக்கு என்கிட்ட வந்த கதை. எனக்கு வந்து எங்கள் அம்மா ஒரு புக்கை தேடின கதை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. புக்ஸை பற்றின நூலக மனிதர்கள், எஸ்ராவோட நூலக மனிதர்கள்லேயே இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். ஒரு புக்கை தேடி தேடி ஒருத்தவங்க போயிட்டே இருப்பாங்க. அது வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்திருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு புக்கு அது கதை அல்லது என்னவா இருக்கட்டும், அதை நம்ம படிக்கிறத தாண்டி அது நம்ம கைக்கு வந்த கதை வந்து எனக்கு ஒரு கதை க்ரியேட் ஆகுன்றது நான் எதிர்பார்க்காத ஒன்று. அது வந்து எனக்கு அதுவும் எஸ்ராவோட புக்கு, தேசாந்திரி பதிப்பகம் எல்லாம் சேர்ந்து வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போது இந்த புக்கோட கதை. இந்த புக்கு தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னென்னா, ஒரு சின்ன பையன் தங்கமுத்துன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கும் தபால் பெட்டிக்குமான கான்வர்சேஷன் தான். அவனோட சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அம்மா அந்த ஊரில் வந்து ஒரு வேலை செஞ்சு அந்த பையனை படிக்க வச்சுட்ருப்பாங்க. அவன் வந்து 5ஆம் கிளாஸ் வரை அந்த ஊரில் படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூல் இருக்காது, மிடில் ஸ்கூல் இருக்காது. ஸோ அவன் வந்து வேறு ஊருக்கு, அவங்க மாமா ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பான். அத்தைக்கு வந்து அது பெருசாக விருப்பம் இருக்காது அந்த பையன் வந்தது. பட் அங்கேருந்து அவன் படிச்சுட்ருப்பான். அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்ருப்பான். அவங்க அம்மாவுக்குமே என்னென்னா, அத்தைக்கு தெரியாமல் அந்த மாதிரி லெட்டர் எழுதி போடுவான். அத்தை சரியாக சாப்பாடெலாம் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமாவோட பலசரக்கு கடையில் வேலை பார்த்துட்டு தான் அவன் படிப்பான். அந்த மாதிரி இருக்கையில் அவனுக்கு தபால் பெட்டி தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். அதை முத அறிமுகப்படுத்தினது யாருன்னா, அவனுடைய ஃப்ரெண்டு கணேசன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, நீ உங்கள் அம்மாவுக்கு லெட்டர் போடலாமே, இந்த மாதிரி தான் லெட்டர்லாம் போடணும், இப்படி தான் ஒரு அட்டை வாங்கி இதில் எழுதி அட்ரஸ்லாம் எழுதி நீ வந்து ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி போட்டேன்னா உங்கள் அம்மாவுக்கு போயிடும் அப்படின்றத அவன் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு அறிமுகப்படுத்துவான். இவனும் அதெல்லாம் எழுதி அனுப்புவான். அவங்க அம்மாவுக்கு ரீட் பண்ண தெரியாது.
ஸோ அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்காட்ட கொடுத்து படிச்சுக்குவாங்க அந்த லெட்டர்ஸ்லாம். ஆனால் பதில் கடிதம்லாம் வராது. அவங்க அம்மாவுக்கு இவன் போடுறது தான். நிறைய அவன் நிறைய நேரங்களில் வந்து கண்ணீரோட அந்த கடிதத்தை எழுதியிருப்பான். அவன் கண்ணீரால் அந்த கடிதம் எழுதல அந்த வார்த்தைகள் எழுத்துக்கள்லாம் நனைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவன் அனுப்புவான். ஆனால் எந்த நாளுமே அவங்க அத்தையை பற்றி தப்பாலாம் எதுவுமே அனுப்ப மாட்டான். நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கேன், அந்த மாதிரி தான் அனுப்புவான். முக்கால்வாசி கடிதங்கள் வந்து அவன் ஸ்கூலோட மைதானத்தில் உட்காந்து தான் எழுதுவான். ப்ளே கிரவுண்டில் உட்காந்து தான் எழுதியிருப்பான். ஏன்னா வீட்டில் வச்செல்லாம் எழுத முடியாது அவனால். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போயிட்டுருக்கையில ஒரு நாள் அந்த தபால் பெட்டியும் இவனும் பேசிக்குவாங்க. தபால் பெட்டி இவன்கிட்ட பேசும். இவன் வந்து தபால் பெட்டிகிட்ட பேசுவான். நீ வந்து வாயை திறந்தே இருக்கிறியே எப்பயுமே, வாயே மூட மாட்டியா, உனக்கு பசிக்காதா, அந்த மாதிரிலாம் கேட்பான். அதுக்கு அந்த தபால் பெட்டியும் பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப அழகழகான விஷயங்கள் வந்து வழக்கமாகவே எஸ்ராவோட புக்கு அப்படி தான் இருக்கும். இந்த புக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. நிறைய சின்ன சின்ன அழகழகான விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த பையன் கேட்பான், உனக்கு வந்து இவ்வளோ லெட்டர்ஸ் உன்கிட்ட வருதே, அப்போது இதில் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஞாபகத்தில் இருக்கிற மறக்க முடியாத லெட்டர் ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி. அதுக்கு அது சொல்லும், ஒரு 5 வயசு பொண்ணு எழுதின லெட்டர் தான் என்னால் மறக்கவே முடியாது. அது என்னென்னா, அந்த பொண்ணை எழுதி கொண்டு வந்தால் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை தூக்குனாங்க. தூக்குனதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு என் வாய்க்குள்ளே அந்த லெட்டரை போட்டுச்சு. அதில் ஒரே ஒரு வரி தான் இருந்தது, அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க. அதுதான் அந்த பொண்ணு எழுதின கடிதத்தோட வரிகள். எனக்கு வந்து அதை படிக்கல அப்படியே என்னையே அறியாமல் கண்ணீராக வந்தது. அந்த ஒரு வரி எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வரி. அந்த பொண்ணு அவங்க அப்பா அங்கே இல்லை, நீ எப்போ வருவ, அவ்வளோதான் இல்லையா. ஸோ அதுதான் என்னால் மறக்க முடியாத கடிதம்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த பையன் கேட்பான், தபால் பெட்டி ஏன் சிவப்பு கலரில் இருக்குது, நீ ஏன் சிவப்பு கலர்லேயே இருக்க, வேறு வேறு கலரில் இருக்கலாம் தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு அது என்ன சொல்லுன்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். லைக் அது என்னென்னா, பிரிட்டிஷ் அவங்க தான் வந்து இந்த தபால் பெட்டி, இந்த தபால் துறையெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்தியாவிலையும் ஆப்வியஸ்லி அவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டனில் வந்து இனிஷியலி க்ரீன் கலரில் தபால் பெட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது செடி கொடிகளுக்கு நடுவில் அந்த போஸ்ட் பாக்ஸை வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி இருந்தால் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அதை ரெட்டாக மாற்றிட்டாங்க. அதனால தான் போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்றனால இந்தியாவிலையும் அது ரெட் கலரில் இருக்குது. இதுதான் போஸ்ட் பாக்ஸ் ரெட் கலரில் இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அது வந்து அது சொல்லும். அதுக்கப்புறம் முத கடிதம் எழுதினது வந்து கிமு 500 ஒரு பெர்ஷிய ராணி ஒருத்தவங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லும். அண்டு ஒருவேளை பிரிவு தான் முத கடிதம் எழுத வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தவங்க அங்கே இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கிறதுக்காக அந்த மாதிரி தானே கடிதங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பிரிவு தான் முதல் கடிதத்தை எழுத ஆரம்பிச்சிருக்குப்பாங்களோ என்னவோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்டு நினைவுகளை பற்றி பேசுவாங்க இந்த தபால் பெட்டியும் தங்கமுத்துவும். நினைவுகளை பற்றி பேசல நான் தபால் பெட்டி என்ன சொல்லுன்னா, நினைவுகளுக்கு வந்து நிறம் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, தெரிலையே, இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒருவேளை நிறம் இருந்தால் அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும். ஏன்னா நினைவுகள் எப்போயுமே பசுமையானது தானே, அது ரொம்ப மெமரிஸ்லாம் ரொம்ப அழகானதில்ல அப்படின்னு அது சொல்லும். இவன் சொல்லுவான், என்னோடய மெமரிஸ்லாம் அழகாலாம் இல்லையே, நல்லாவே இல்லை என் மெமரிஸ், அப்போது அது கருப்பு நிறம் தான் வச்சுக்கணும் என்னோடய நினைவுகளை அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ அந்த தபால் பெட்டி சொல்லும், அதுதான் நினைவுகளோட அழகே, அது வந்து ஒவ்வொரு நினைவுகளும் ஒவ்வொரு நிறம், ஒன்று பச்சை, ஒன்று கருப்பு, இப்படி பல நிறங்கள் சேர்ந்த வானவில் போன்றது தான் நினைவுகள்னு சொல்லியிருப்பார். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்கல்ல, நம்ம மெமரிஸ், அந்த நாஸ்டால்ஜியா ஃபீலிங், அது எல்லாமே நம்மளோட ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒன்று தான். அண்ட் தபால் பெட்டியுமே, தபால் பெட்டி பார்த்த காலத்தில், லெட்டர் எழுதின காலத்தில் நம்ம பிறந்து வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுவுமே ஒரு பயங்கரமான ஒரு மெமரி தான். ஸோ நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று, இப்போல்லாம் எங்கெங்கே லெட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி இந்த கதையே எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த ஊரில் இருக்க எல்லா தபால் பெட்டியையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா லெட்டர்ஸே யாரும் போடுறதும் இல்லை, யாருக்கும் லெட்டர்ஸ் வர்றதும் இல்லை. அப்படிங்கிறனால எல்லா தபால் பெட்டியும் அங்கே ரிமூவ் பண்ணப்படும். அப்படி தான் இந்த கதையே ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு நான்
பார்த்த தபால் பெட்டி என்னன்னா, எங்க ஏரியால புது 3வது கடைன்னு ஒண்ணு இருக்கும். அது ஏன் அது பேரு புது 3வது கடைன்னு எனக்கு தெரியல. பட் அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். நான் வந்து லெட்டர் போட்டது எப்ப அப்டின்னா, தினமலர்ல அந்த நெறைய போட்டி வரும்ல. குறுக்கெழுத்து போட்டி அது வந்து வாரமலர்ல வரும். தினமலர்ல வந்து அ சிறுவர் மலர்ல ஒரு கிட்ஸுக்கானது சிலது இருக்கும். வித்தியாசம் கண்டுபிடி, அந்த எழுத்த கண்டுபிடி அந்த மாரிலாம் வரும். அப்போ வந்து அவங்க வந்து 10 பேருக்கு அ ஆறுதல் பரிசு, ஒரு ஆளுக்கு ரூ. 30ன்ற மாரி ரூ. 300. ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் வந்து ஐ திங்க் ₹125. 2வது பிரைஸ் வந்து ₹75. மொத்த மொத்த பரிசு 500 அப்படி சொல்லி போட்டு ஒரு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நான் வந்து அதுதான் என்னோட தடவ நான் கடிதம் எழுதின, லெட்டர் யூஸ் பண்ண, போஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண என்னோட மெமரி. நான் வந்து என்ன பண்ணேன், சரி இது இது சும்மா நம்ம எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போலாம் எனக்கு தெரியாது. இன்லேண்ட் லெட்டர்னா என்னன்னு தெரியாது. தென் அந்த அஞ்சல் போஸ்ட் கார்டுனா எதுன்னு தெரியாது. அதெல்லாம் ஒழுங்கா தெரியாது. இன்லேண்ட் லெட்டரையே இங்கிலாந்து லெட்டர்ன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆள் தான் நானு. எனக்கு ரொம்ப காலமா அது இன்லேண்டுன்னே தெரியாது. இங்கிலாந்து லெட்டர்ன்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த ரூல்ஸ்ல எழுதியிருக்கும்ல, நீங்க வந்து இன்லேண்ட் லெட்டர்ல எந்த மாதிரி உங்களுடைய விடைகளை எழுதி இது பண்ணி அனுப்பணும்னு. எங்க வீட்லலாம் யார்ட்டயும் நான் சொல்லல. யார்ட்டயும் நான் ஹெல்ப்பும் கேட்கல. நானே எனக்கு தெரிஞ்சத உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டும் இந்த வேலைய பண்ணோம். உட்காந்து எழுதி அத அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேயோட பேப்பர்ல அந்த ரிசல்ட் வரும். பேப்பர்ல ஒரு இடத்துல சென்ற வார புதிருக்கான புதிர் போட்டிக்கான வெற்றியாளர்கள்ன்ற மாரி வரும். அங்க வந்து ஆறுதல் பரிசு பெற்ற அந்த 10 பேர்ல 10வது பெயரா சொர்ண பார்வதின்னு என்னோட பேர் இருந்துச்சு. ஸோ அப்போ அது அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ்லாம் தராங்க. ₹30 ப்ரைஸ் அப்போ. தராங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி ஆயிருச்சு. அப்புறம் எங்க வீட்ல அப்ப தான் நான் சொன்னேன். நான் போன வாரம் இந்த மாரி எழுதி அந்த புது 3வது கடையில இருக்க அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போய் போட்டேன். என் பேர் வந்துருந்துச்சுன்னு சொல்லி. இது வந்து நான் லெஸ் தென் 5த் ஸ்டாண்டர்ட்குள்ள தான் படிச்சிருப்பேன். ஒரு 3 அல்லது 4த் அவ்வளோதான் மேக்ஸிமம் 2லேருந்து 4த் அந்த ஸ்டாண்டர்ட்குள்ள தான் இருந்திருப்பேன். ஸோ எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அப்புறம் ஒரு 1 வீக் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து 1 வீக்ல தபால்ல தான் எனக்கு வந்து அந்த மணி ஆர்டர் வரும்ல, அதில தான் அந்த ₹30யும் அனுப்பியிருந்தாங்க. அது வந்துச்சு. மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு போஸ்ட்மேன் வந்து, "உங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. மணி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, போஸ்ட்மேனுக்கு காசு குடுக்கணும்." அவங்க கேட்பாங்க. "நீங்க குடுங்க எங்களுக்கு." எங்க அம்மாவோ, எங்க அப்பாவோன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க சொன்னாங்க, வந்ததே ₹30 தான். அந்த பொண்ணு ஏதோ அ இது பத்திரிக்கையில எழுதி போட்டு அதுக்கு வந்திருக்கு. வந்ததே ₹30 தான். அதில என்னங்க உங்களுக்கு குடுக்குறது?" அப்படி சொல்லி கேட்டாங்க. ஆனாலும் ஒரு ₹5 குடுங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு தான் போனாரு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற தபால் பெட்டிக்கும் எனக்குமான உறவு. அண்ட் இந்த போஸ்ட் வரும்ல, நம்ம பேர்ல போஸ்ட் கார்டு வர்றது வந்து ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் கிளாஸ் போறோம்னா, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு அந்த லீவ் முடிஞ்சு உங்க இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து கிராஜுவேட்டட் டு த நெக்ஸ்ட் இயர்ன்ற மாரி ஸ்கூல்ல இருந்து ஒரு போஸ்ட் கார்டு வரும். அதையும் அவங்க முன்னாடியே நம்மள வாங்கி தர சொல்லியிருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த போஸ்ட் கார்டு வாங்கி குடுத்துருக்கணும். நம்ம அட்ரஸ் எல்லாம் எழுதி. அண்ட் அதில வந்து அவங்க அந்த மெசேஜ் மட்டும் போட்டு அத ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி நம்ம குடுக்கணும். அவங்க வந்து அந்த யூ ஆர் கிராஜுவேட்டட் டு த நெக்ஸ்ட் இயர்ன்ற மாரி ஒரு கிராஜுவேட்டட்லாம் இல்ல. அதெல்லாம் இந்த ஊர்ல. அங்க வேற ஏதோ ஒரு பேர் வேற என்ன வந்தது? என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பாஸ் ஆயிட்டோன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து போஸ்ட்மேன் தான் கொண்டு வந்து குடுப்பார். அப்ப அதுதான் எனக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். நமக்கும் தபால் பெட்டிக்குமான உறவு என்ன? நம்மளும் லெட்டர் போட்டதுக்குமான உறவு என்னன்றப்போ, எனக்கு இதெல்லாம் தான் ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் நெனச்சு பார்க்கவே ஜாலியா இருந்தது. சின்ன வயசுல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. ஸோ அந்த மாரி தான் ஒரு நினைவுகள்ன்றது ஒரு வானவில் தானே. நெனச்சு பார்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஒரு கலரா வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இல்லாதத ஒரு கலரா வச்சுக்கலாம். அந்த மாரி தானே. ஸோ அது இருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த தபால் பெட்டி சொல்லியிருக்கோம். அதுவுமே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஊர்ல கடிதம் எழுதுறாங்க, என்ன நடக்குதுன்றத பத்தி அந்த பையனும் அந்த தபால் பெட்டியும் பேசிக்கக்குள்ள, அந்த தபால் பெட்டி சொல்லும், "உனக்கு இந்த ஊர்ல சின்னசாமி தெரியுமா?" அப்படி கேட்கும். "யாரு சின்னசாமி?"
ஒரு பூர்ணி ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குல்ல, மளிகை கடை. அங்கே இருக்கிற கணக்கு பிள்ளை தான் சின்னசாமி. அவர் நாள் தவறாமல் 17 வருஷமா தினமும் கடிதம் எழுதி போட்டுட்ருக்கிறாரு. இன்னொன்று 17 வருஷமா என்ன கடிதம் எழுதி போட்டுட்ருக்காருன்னா, அந்த சின்னசாமி இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடையில் வந்து வேலைக்கு சின்ன வயசில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த முதலாளி இருக்காங்கல்ல, அந்த முதலாளியோட பொண்ணு ஆக்ராவுக்கு டூர் போயிருப்பாங்க, காலேஜ் டூர் போயிருப்பாங்க. போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வராமல் தொலைஞ்சு போயிருப்பாங்க. ஸோ தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள தேடுறாங்க, அவங்க கிடைக்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டில் அவங்க கிடைக்கல. அவங்க பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு வந்து இவர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த முதலாளி வந்து அவரும் டெல்லி கிளம்பி போயிடுறாரு. அப்போது சின்னசாமி கிட்ட இந்த கடையோட பொறுப்பை கொடுத்துட்டு, நான் என் பொண்ணு கிடைக்காம திரும்ப இந்த ஊருக்கு வரமாட்டேன், நான் என் பொண்ணோட தான் வருவேன், நான் என் பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அவர் டெல்லிக்கு போயிட்டார். ஸோ அந்த நாள்லேருந்து அந்த சின்னசாமி வந்து அந்த கடையோட வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் எழுதி லெட்டராக அந்த முதலாளிக்கு வந்து டெல்லிக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு கிடைக்கல. அவரும் என்ன ஆனாருன்னு தெரில. அந்த முதலாளி இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா, அவங்க பொண்ணு என்ன ஆனாங்க, அந்த அட்ரஸ் சரிதானா, இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்களா, எதுவுமே சின்னசாமிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க ரிட்டன் வரல, அவ்வளோதான். விச் மீன்ஸ் அந்த பொண்ணு கிடைக்கல. அந்த பொண்ணு தான் பூர்ணி, அந்த பொண்ணோட பேர் தான். ஸோ பூர்ணி கிடைக்கல. அண்டு அந்த முதலாளியும் வரல, அவ்வளோதான். இவங்கக்கிட்ட தான் கடை இருக்குது. அவர் வந்து 17 வருஷமாக தினமும் அந்த கடையோட வரவு செலவு கணக்கை வந்து எழுதி கொண்டு போய் அந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்ருக்காரு. இப்போ கூட நீ பார்த்துருக்குறியா, அந்த கடையில் வந்து முதலாளி சீட்டு வந்து எப்பயுமே காலியாக தான் இருக்கும், சின்னசாமி வந்து ஒரு ஓரத்தில் தான் உட்காந்துருப்பாரு அப்படின்னோடனே இவனும் சொல்லுவான், ஆமாம் நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், அந்த கட்டையா ஒருத்தர் இருப்பார் அவர் தானே அப்படின்னோடனே, ஆமாம் அவரே தான் அப்படின்னு அந்த தபால் பெட்டி சொல்லும். ஸோ எவ்வளோ ஒரு விசுவாசமாக இருக்கார் இவர், நன்றி விசுவாசத்தோடு இருக்காருன்னு 2 பேரும் பேசிப்பாங்க. எனக்கு வந்து இது எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துச்சு. என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு 2 அக்கா. ஸோ எனக்கு 2 அத்தை. அதில் வந்து அந்த சின்ன அத்தைக்கு வந்து அவங்க ஃபினான்ஷியலி அவ்வளோ வெல்லாக இல்லை. ஸோ அவங்களுக்கு எங்கள் அப்பா மணியாகவும் சரி ஆர்எல்ஸ் வேறு உழைப்பாகவும் சரி நிறைய செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. நான் விவரம் தெரிஞ்சு பார்த்த நாள்லேருந்து அவங்களுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. எங்கள் அம்மா இதை கேள்வி கேட்டதே கிடையாது. நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்ற கேள்வியை கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த நாள்லேருந்து எங்கள் அப்பா இறக்குற நாள் வரையும் எங்கள் அம்மா அதை கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா, அப்பா ஏன் செய்கிறாங்க அவங்களுக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வளர்ந்தப்பல என்ன இருந்ததுன்னா, ஓகே அத்தைக்கு வந்து மாமா இல்லை. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 3-4 வயசு இருக்கையிலேயே மாமா இறந்துட்டாங்கன்னு. அத்தைக்கு மாமா இல்லை, அத்தையும் கஷ்டப்படுறாங்கன்றனால அவங்க அக்கான்றனால அப்பா செய்கிறாங்க. இந்த சென்ஸ் நாட் ஒன்லி மணி, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எல்லாத்துக்கும் அலைவாங்க. போய் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். அத்தையும் நிறைய நேரங்களில் இங்கே தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே மாமா இல்லை, அத்தை கஷ்டப்படுறாங்க, அவங்க அக்கா அதனால செய்கிறாங்கன்னு நான் நினச்சேன். அதை நான் எங்கள் அம்மாட்டையும் நீ ஏன் கேட்கலன்றதெல்லாம் நான் அந்த வயசில் அந்த கொஷின் வராதுல்ல. எனக்கு எங்கள் அப்பாலாம் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த கொஷினே வந்தது. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அப்பா வந்து அத்தைக்கு செய்வாங்கல்ல, நீங்கள் அந்த கொஷினே கேட்டதில்லையே, தடுக்கிறதில்ல, எவ்வளோ கொடுத்தீங்க என்னன்றது கூட எங்கள் அம்மா அந்த டீட்டெயில்ஸ் கூட கேட்டுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தீங்களா, எவ்வளோ கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க, அது கூட அவங்க 2 பேருக்கான கான்வர்சேஷன் இருந்து நான் பார்த்ததில்ல. ஸோ நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ செஞ்சீங்கன்னு கூட கேட்டதில்லை இல்லைம்மா, ஏன் நீங்கள் கேட்டதே இல்லை அப்படின்ற கேள்வி வந்து நான் கேட்டேன். இது வந்து எங்கள் அப்பா இறந்து ஒரு 3 வருஷம் 3 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு எனக்கு என்னமோ தோணுச்சு, நான் கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அப்பா வந்து கல்யாணம் ஆன புதுசுலேயே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அப்பா வந்து உத்திரோசமங்க தான் எங்கள் அப்பாவோட ஊர், ராமநாதபுரத்தில். அந்த ஊரில் இருந்து மதுரைக்கு வேலைக்காக வந்தாங்க. ஒரு டிரைவர் வேலை தான் முத கிடச்சிது. அப்போது வந்து அந்த டிரைவர் வேலைக்கு அனுப்புறதுக்கு மதுரைக்கு போகிறதுக்கான அந்த பஸ் டிக்கெட் காசு எங்கள் அப்பாட்ட இருந்திருக்கு. அண்ட் தென் தங்குறதுக்கு வந்து அப்பாவோட அப்பா இருப்பாங்களே தாத்தா வேலை பார்க்குற இடத்துல சொல்லி அங்கே தங்கிக்கலாம், அங்கே சாப்பாடும் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஏதோ தாத்தா ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இன்னொன்னு என்னன்னா, அந்த டிரைவர் வேலைக்கு சேர்றதுக்கு காக்கி சட்டை, காக்கி பேண்ட்டு வேணும். அப்புறம் அவங்களுடைய திங்க்ஸ எடுத்துட்டு போய் அந்த இடத்துல தங்கிக்கிறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சூட்கேஸ் வேணும். அதுக்கெல்லாம் எங்க அப்பாட்ட காசு இல்ல. இதுவே கொஞ்சம் தாத்தா சொல்லி ஒரு இடத்துல தங்கலான்னு கிடச்சிருக்கு. பஸ் டிக்கெட்டுக்கு ஒரு காசு இருக்கு. அவ்வளோதான். ஸோ, எங்க அப்பாவுக்கு வந்து அந்த டயத்துல எங்க சின்னத்த தான் அவங்க தைக்கிற வேலை பார்ப்பாங்க அத்தை. தச்சு குடுப்பாங்க. ஸோ, சின்னத்த தான் வந்து ஒரு காக்கி பேண்ட்டு, ஒரு காக்கி சட்டை தச்சு, ஒரு பெட்டி வாங்கி குடுத்து, எங்க அப்பாவ மொத வேலைக்கு போறதுக்கு இது குடுத்துருக்காங்க. அந்த காக்கி சட்டை, காக்கி பேண்ட்டு இல்ல, அல்லது அந்த பெட்டி இல்ல அப்படின்னா, நான் மதுரைக்கும் வந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு ஆளாவும் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லி எங்க அப்பா வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈவன் தோ அந்த டைம்ல எங்க எங்க சொந்த வீடெல்லாம் கட்டல அப்பா. அம்மாவ கல்யாணம் பண்ண டைம்ல. ஸோ, அப்பயே வந்து சொல்ட்டாங்க. அதனால நான் எங்க அக்காவுக்கு செய்வேன். நீ என்னைய என்ன ஏதுன்னுலாம் என்னைய நீ கேட்கக்கூடாதுன்னு கல்யாணம் ஆன புதுசுலயே சொல்லியிருக்காங்க. அதனால நானும் கேட்டதில்ல அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு காக்கி சட்டை, பேண்ட்டு, ஒரு சூட்கேஸு. இதுக்கு வந்து ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள் முழுவதும் நன்றியோட இருந்தாங்கன்றது வந்து எனக்கு அவ்ளோ ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, எங்க அப்பாக்கே காசு இல்லாதப்பயும் கால் பண்ணிலாம் பேசுவாங்க. அவங்க அவங்க அக்கா பையனுக்கு வேலையெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? எல்லாம் ஏது அதில ட்ராக்கிங்லேயே இருப்பாங்க. ஈவன் எங்க அப்பாவுக்கு பேச்சே போனதுக்கப்புறம் கூட ஸ்ட்ரோக் வந்து பேச முடியாமலாம் ஆச்சு. அப்பயும் சொல்லுவாங்க, "சின்ன அக்காக்கு கூப்பிடு, முருகாக்கு கூப்பிடு" அப்படின்ற மாரி சைகையிலேயே சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்ல, எங்க அப்பாக்கும், அவங்க அக்காவுக்கும் சண்டையெல்லாம் வரும். அத்தைக்கும் சண்டையெல்லாம் வரும். சண்டை போட்டுக்குவாங்க, வச்சுக்குவாங்க. ஆனா, அந்த நன்றிய வந்து எங்க அப்பா வாழ்நாளோட கடைசி நிமிஷம் வரை அத மறக்கவே இல்லங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது உண்மையாவே. ஏன்னா, யூசுவலி நம்ம எப்படி இருப்போம்னா, நான் என்ன சொல்றேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, நம்மளும் அந்த மாரி ஒரு 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 சின்ன விஷயத்துக்கு நன்றியோட இருப்போம் தான். ஆனா, அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் வச்சுக்குவோம். இப்போ எனக்கு ஒருத்தவங்க ஃபுட்டு குடுத்தாங்க ஒரு நாள் அப்படின்றது வந்து எனக்கு நான் நன்றியோட அத நெனச்சு பார்ப்பேன் தான். கொஞ்சம் காலம் போக போக நம்ம என்ன நெனச்சுருவோம் அப்படின்னா, ஒரு வேளை ஒரு 7, 8 வருஷம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து, ஆமா ஃபுட்டு குடுத்தீங்க. நானும் அதுக்கு எவ்வளவோ பண்ட்டேன் தானே. அதுக்காக இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? நீங்க இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படின்னு அந்த நன்றிய நம்ம மறந்துருவோம். இட் இஸ் ஆப்வியஸ். நம்ம அந்த மாரி ஈஸியா மறந்துருவோம். ஒரு சின்ன நன்றிய வந்து நம்ம அவ்வளோ இதா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது. எங்க அப்பாவும் நெனச்சிருக்கலாம் தானே. ஆமா நீ காக்கி சட்டை, பேண்ட் எடுத்து குடுத்த, ஒரு சூட்கேஸ் வாங்கி குடுத்த. அத மட்டும் வச்சா நான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட உழைப்பு தானே. என் உழைப்புல நான் ராப்பகலா சம்பாதிச்சதுல நான் வீடு வாங்குனேன். நான் என் பிள்ளைகள படிக்க வச்சேன். இது எல்லாமே நான் அப்படின்னு எங்க அப்பா நின்றுக்கலாம். ஸோ, அவங்க அக்கா செஞ்சத வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட்டா நெனச்சிருக்கலாம். ஆனா நெனைக்கவே இல்ல. கடைசி வரை அந்த காக்கி சட்டை, பேண்ட்டுக்கும், அந்த சூட்கேஸுக்கும் நன்றியோட ஒரு மனுஷன் இருந்தாங்கன்றது வந்து எனக்கு அன்னைக்கு நைட்லாம் நான் தூங்கவே இல்ல. எனக்கு அத நெனச்சு ரொம்ப அழுகையா வந்தது. ஸோ, நான் எங்க அப்பாட்டருந்து ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா, இந்த ஒண்ணே போதுமே. நம்ம லைஃப்ல யாராவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரே ஒருத்தவங்களுக்கு நன்றியா இருந்தா கூட, நம்ம லைஃபையே அது மாத்தும்னு எனக்கு அது தோணுச்சு. நாமெல்லாம் இப்படி இருப்போமா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இவ்ளோ நன்றியோட இருந்திருக்கிறோமா? அப்படி சொல்லி எனக்கு அது தோணிட்டே இருந்தது. ஸோ, எனக்கு இந்த சின்னசாமியோட கதை படிக்கலையும் எனக்கு அப்படிதான் இருந்தது. சின்னசாமி வந்து அவர் போயிட்டாரு. அந்த முதலாளி போயிட்டாரு. முதலாளியோட பொண்ணும் தொலைஞ்சு போயிட்டாங்க. அந்த யாருமே இல்ல. இவர்ட்ட தான் கடை இருக்கு. இப்ப அந்த முதலாளி இருக்காரா இல்லையான்னே தெரியல. அந்த பொண்ணும் இருக்கா இல்லையான்னே தெரியல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுல எந்த வகையில நான் பொறுப்பாக முடியும்? அவர் என்ட்ட குடுத்தாரு. நான் அந்த கடைய பார்த்துக்கிறேன். இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல தானே! அப்படின்னு நினைச்சுட்டு அவர் போய்க்கலாம்ல. பட் அந்த நன்றி விசுவாசத்த அவர் மறக்கவே இல்லாம, அத ஒரு கடிதத்து மூலியமா அவர் அத குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. ஸோ, பீப்பிள் ஆர் லைக் தட். நம்ம வந்து என்ன சொல்ல? அ மனிதர்கள பத்தி நமக்கு பெருசா தெரியாது. நம்ம வந்து நம்மள பத்தியே நமக்கு ஒழுங்கா தெரியாது. ஸோ, நம்ம நெனைப்போம், ஓகே இவங்கன்னு ஜஸ்ட் லைக் தட் அவங்க லைஃப்ப பார்க்கையில நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் உள்ள போய் பார்த்தா, ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க இவ்ளோ அழகா நன்றியோட இருக்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு மூவியா நான் இத ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, லைக் எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்டின்னா, ஓகே. ஓகே குட்டி. நான் லென்த்தியா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன். இதோட முடிச்சுக்கிறேன். அருவி படம் இருக்குல்ல, அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் வரும்.
அருவி படத்தில் அந்த ஒரு ஒருத்தர் இருப்பார். லைக் அந்த பொண்ணு 3 பேர் வருவாங்கல்ல. அப்போது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு அடிப்பார். கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி போட்டு மிதித்து, அந்த பொண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னுலாம் தெரிஞ்சும் போட்டு மிதித்து, உனக்கு என்ன அவ்வளோ இது, நீ வந்து எங்களை என்ன இது பண்ணுற, கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன்னு சொல்லி மிதித்து தள்ளிடுவார். அந்த ஒரு இன்டர்வியூ இதில் வரையில மனுஷனா நீ இப்படி போட்டு அடிக்கிறன்ற மாதிரிலாம் கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க. அப்படி அடிப்பான். அப்போது அவன் வந்து துப்பாக்கி எடுத்துருவான். எடுத்துட்டு, இப்போ நீ என்னை அழ வைக்கலைன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்லி உட்கார வச்சுருவான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியாது. என்னை அழ வைக்கிற மாதிரி, நீ கடைசியாக அழுத விஷயம், என்னை அழ வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீ சொல்லணும் அப்படின்னு அதில் அவள் சொல்லுவாள். அப்போது அவர் சொல்லுவார், ஒரு ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து ஒரு அப்பம் விற்கிற பாட்டி. அது கிணத்தப்பம்னு சொல்லுவார் அவர். ஸோ கீழேயும் லைக் தோசை மாதிரி, கீழேயும் மேலேயும் தோசை, நடுவில் வெல்லம், அந்த மாதிரி வச்சு ஒரு டிஷ்ஷு வந்து அந்த பாட்டி செஞ்சு கொடுக்கும். அந்த கிழவின்னு சொல்லுவார் அவர். அந்த கிழவி வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கிழவிட்ட அந்த டிஷ்ஷை வந்து வாங்கி நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த கிழவி வந்து திடீர்னு செத்துருச்சுனோன்னா ஊர்லேருந்து கால் பண்ணாங்க. நானும் போனேன். எல்லோரும் சேர்ந்து கிழவிக்கு நல்லா நல்ல முறையாக எல்லாமே நாங்கள் பண்ணோம். அப்போது அந்த கிழவி வந்து எரிக்கிறாங்க விறகு, அதுக்கு மேலே அந்த கிழவி, அதுக்கு மேலே மறுபடியும் விறகு எரிக்கிறாங்க. அப்போது அந்த 2 தோசைக்கு நடுவில் இருக்கிற அந்த வெல்லம் மாதிரி எனக்கு அந்த 2 விறகுக்கு நடுவில் அந்த 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 பாட்டி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் அழுவார். அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி லைக் அந்த படம் வந்து 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் பீரியட்லலாம் ஒரு கிரே ஏரியாவை பேசின படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தனை வந்து ஹீரோ, அவன் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுவான், இன்னொருத்தன் வில்லன், அவன் எல்லாமே கெட்டதாக தான் பண்ணுவான். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, அரல்ஸ் வில்லன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு நல்லது பண்ணிடுவான், அவ்வளோதான், அதில் திருந்திடுவான். இந்த மாதிரியான படங்களே தான் பார்த்து பழகினப்போ இது ஒரு மனுஷனோட கிரே ஏரியாவை ரொம்ப அழகாக காட்டின ஒரு படமாக எனக்கு அது தெரிஞ்சுச்சு. அவன் வந்து ஒரு மோசமானவனாக இருப்பான், தூக்கி போட்டு மிதிப்பான். பட் அவனுக்குள்ளே அப்படி ஒரு எமோஷன். அந்த கிழவி செத்து போனதை வந்து அவன் சின்ன வயசில் அந்த கிழவிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது அந்த கிழவி செத்து போச்சு. கிழவிக்கு யாருமே கிடையாது, பசங்க கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. தனியாக அது கடைசி காலம் வரையும் அந்த அப்போ சுட்டு அதை வித்துட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் இறந்து போச்சுன்னொன்னே அதுக்கு நம்ம நல்லா எல்லாம் பண்ணிடணும்னு நினச்சி இவனும் போய் எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த கிழவி இந்த மாதிரி எரியறதை பார்க்கல, அவன் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த உணவு ஞாபகம் வந்து அவன் அழுவான். ஸோ அது வந்து அந்த ஆக்டரும் பயங்கரமாக நடிச்சிருப்பார். அவர் வந்து தெரில, ஒரு பாலா படத்துலலாம் வருவார். ஸோ ஐ திங்க் தாரத்தப்பட்டன்னு நினைக்கிறேன், அதில் வர ஆக்டர் தான் வருவார். ஸோ அது வந்து அவ்வளோ எமோஷ்னலாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நம்ம டார்க்காக நினைக்கிற ஒரு மனுஷன், அவன் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்காந்து வச்சுருக்க மனுஷனுக்கு அப்படி ஒரு சைடு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதே தான் எல்லாருக்குமே இல்லை. நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு பார்க்கல, அவங்களுக்கு ஒரு சைடு இருக்கும். எவ்ரிதிங் எல்லாமே சேர்ந்தது தான். ஹீரோ அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லவன், இன்னொருத்தன் வில்லன் அப்படி சொல்லி ரொம்ப கெட்டவனும் யாருமே கிடையாது, நல்லவனும் யாருமே கிடையாது, எல்லாமே கலந்தது தான்ற மாதிரி அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சீன் வந்து. ஸோ இதை எதுக்கு சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். ஸோ சின்னசாமி கதை மாதிரி தான். நம்ம வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்னசாமி இருப்பாங்க, எல்லாருக்குள்ளேயும் எங்கள் அப்பா மாதிரியான ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து தான் மனுஷங்க இருப்பாங்க. ஸோ அந்த அழகான பகுதிகளையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியானது, அதை எடுத்துக்கணுன்ற மாதிரியானது எனக்கு தோணுச்சு. இந்த புக் நான் படிக்கல, இது ஆக்சுவலி ஒரு குட்டி ரீடு, ரொம்ப குட்டி புக்கு, நீங்கள் ஒரு 1/2 hour படிச்சிடலாம். அண்ட் புக்கும் ஐ திங்க் 30 rupees 50 rupees தான் நான் வாங்கினேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கு படிங்க, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு படிக்கல. நீங்களும் இந்த புக்கு படிங்க. அண்ட் உங்கள் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, மேபி ஒரு 8 years 10 years அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, அவங்க படிக்கிறதுக்கும் ஜாலியாக இருக்கும். அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா, தபால் பெட்டினா என்ன, அது எப்படி, எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. நம்மளோட ஜென்ரேஷன்லேயே இப்போ நான் என்ன யோசிச்சு பார்க்கலையே, நான் ரொம்பலாம் கடிதம்லாம் எழுதுனதில்லை. ஆனால் எங்கள் அம்மாவோட ஜென்ரேஷனில் நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த ஜென்ரேஷன்லேயே ஃபோன் வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கடிதங்கள் குறைய ஆரம்பிச்சது. ஃபோனில் இருந்து
காயின் ஃபோன்லாம் இருக்கும் அப்போது, டெலிஃபோன் பூத்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மறைஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் வந்தது. மொபைல் ஃபோன்ஸ்லேயும் வாட்ஸ்அப்பு, அடுத்து சோஷியல் மீடியா அப்படி எங்கேயோ வந்துட்டோம் நம்ம. ஸோ குறுகிய காலகட்டத்துக்குள்ளே தபால் பெட்டிங்கிறது அப்படி ஒன்று இருந்ததா என்ன அப்படின்ற மாதிரி நம்மளே நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கடிதம் எழுதும். அந்த தபால் பெட்டி கடைசியில் தங்கமுத்துக்கு ஒரு கடிதம் எழுதும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை போகும். ரொம்ப ரொம்ப அழகான கதை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான கதை, ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் எல்லாமே இருந்த ஒரு எஸ்ராவோட புக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நான் ஒரு எஸ்ரா புக்கு படித்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வாரத்தில் நான் பாட்காஸ்ட் போடலை. ஸோ அதுக்கு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வீக்கெண்டில் ஒரு பாட்காஸ்ட்டாக இதை நான் போடுறேன். இந்த புக்கு எல்லாருமே கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இல்லை சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்லேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் கேட்க ஈஸியாக இருந்தால் அதில் கேளுங்க. ஸ்பாட்டிஃபைல கேட்க ஈஸியாக இருந்தால் அதில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.